பார்த்தீங்கன்னா அது ஒரு கிலோமீட்டர் நீங்கள் நடந்து போகணும். எனக்கு தெரிஞ்ச அதுக்கே ஒரு ஆட்டோ வைக்கிறோம் போல வச்சுட்டு நினைக்கிறேன். பாருங்க பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸு போலீஸ்காரங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. டீ கடை வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன ஒரு குளம் மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லு ஒரு ஹைவே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து டீ கடை இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. சென்டரில் பார்த்த மரம் அவுட்டரில் தான் இருக்குமா இல்லை நம்ம எங்கே ஊட்டியில் இருக்குமோ அப்படின்னு இருக்குது. இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. இங்கே ஒரு கோவில் இருக்குது, இங்கே ஒரு டீ கடை இருக்குது. ஃபுட்டில் அப்படியே டீ குடிச்சா வாயில் புகை பண்ணுவாடு. இந்த சரிக்கா ஓகே. அங்கே கல் கரெக்டாக 90 கிலோமீட்டர் பிஃபோர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக இல்லாமல் போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி பார்த்தீங்கன்னா நான் இருட்டில் தான் ஓட்டிக்கிறேன். இருந்து தான் நீயும் இப்போ பேய மாறிக்கிற. உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. அதனால் கவர்மெண்ட் போயிரு. குட் மார்னிங் அண்ட் குட் ஈவினிங். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நண்பன் எக்ஸ்பிரஸ். நான் உங்கள் கோகுல் சக்தி. இன்றைக்கி என்ன நாள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொங்கல் அண்ட் போகி. அதாவது நம்ம இன்றைக்கி எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மதுரைக்கு தான் நம்ம போக போகிறோம். அதனால் நம்ம மதுரைக்கு எப்படி போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வண்டியில் தான் போக போகிறோம். அதனால் நம்ம ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டக்குன்னு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஒரே கேட்கல. சரி, இப்போ நம்ம வந்து மதுரைக்கு போக வேண்டிய நேரம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு அங்கே நடக்குது. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு வந்து ஃபோனில் தான் பார்த்துருக்கோம், டிவியில் பார்த்துருப்போம், ஆனால் நேரில் பார்த்ததில்ல. அதனால் நம்ம ஸ்ட்ரைட்டாக மதுரைக்கே போய் நம்ம போய் பார்க்கலாம். இது புது க்ளோஸ் வேறு, அதனால் ரொம்ப லூஸாக இருக்குது. டச்சு கூட கரெக்டாக ஒர்க் ஆக மாட்டேது. சரி, நம்ம வந்து இப்போ போக வேண்டிய நேரம். அதனால் எல்லாருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி பொங்கட்டும். லெட்ஸ் ஸ்டார்ட்ஸ் நவ். இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வீடு மட்டும் இல்லாமல் எல்லா பக்கமும் சூழ்ந்து விட்டது. இப்போ நம்மளோட வண்டியில் பார்த்திங்கன்னா பெட்ரோல் ரொம்ப எண்ணில் இருக்குது. நம்ம வந்து ஃபுல் டேங்க் போட்டு அப்புறம் ரைடு இன்னும் கண்டினியூ பண்ணலாம். 24 ஹவர் பெட்ரோல் பங்க் தானே இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா 6 o'clock உங்க வரங்களாம் ரோடே தெரிய மாட்டேங்குது. ரொம்ப நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. இது போகிறதுன்னு தெரியல. எல்லாம் பக்கம் வந்து போகி கொண்டாடிக்கிறாங்க போல், போகி கொண்டாடி இருக்கிறாங்க. அதனால் எல்லாம் பக்கம் செம்மையாக இருக்குது. நம்ம தான் வந்து டிராவலிங் தான் போகிறோம். அதனால் நம்ம வந்து போகி கொண்டாடவில்லை. நீங்கள் போகியெல்லாம் கொண்டாடுவீங்க அந்த கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ போகியாக இருக்குது, அது ரொம்ப போகியாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் நான் வந்து லாங் ட்ரைவ் போயிருக்கேன். அப்போவே வந்து இந்த மாதிரி ஒரு அது இந்த மாதிரி ஒரு வியூ ஃபஸ்ட் டைம் போகும்போது. ரோடே தெரிய மாட்டேங்குது, அப்படி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. எப்படியோ இங்கே பெட்ரோல் பங்க் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த பெட்ரோல் பங்கில் வந்து பெட்ரோல் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இங்கே நம்ம வந்து பெட்ரோல் பங்க் இங்கே இல்லைன்னு சொல்லி போகிறாங்களோ இது பண்ணிட்டேன். ஒரு வாரத்துக்கு டீ கிடைக்காது. இது வேறு நம்ம வண்டியில் வந்து லாக் ஒட்டி போயிடுச்சு. அதனால அது கீழே இருந்து தான் ஓப்பன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஃபுல் டேங்க் பண்ணு. இது பார்த்தீங்கன்னா 4 லிட்டர் இருக்குது. ஃபுல் டேங்க் பண்ணு. பார்த்து ஃபுல்லாக இங்கே பொங்கல் மாதிரி பொங்கல் போகுது. என்னப்பா இங்கே ஒரு நிமிஷம் அப்படியே இதில் ஒரு 50 ரூபா போட்டுருங்க. போடுங்க பாக்கிருமா? 500 ரூபா போகுது. 500 ரூபா
தெரியுது ப்ரோ. ஆ 50 ருபீஸ் போட்டுருங்க. 50 இருக்கு. 600 இருக்கு. ஃபுல் 600. 600. ஓகேங்க. பின்னாச்சு நான் ஃபுல் டேங்க்கு எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி ஃபுல் டேங்காக பண்ணதில்லை. இன்றைக்கி தான் நான் ஃபுல் டேங்காக ஃபுல்லாக பண்ணியிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஃபுல் டேங்காக பண்ணாமல் நம்ம மதுரை போகும்போது தான் ஃபுல் டேங்காக பண்ணியிருக்கேன். சரி போகலாம். சரிம்மா. மண்டே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிராஃபிக். ஒரு வாரத்துக்கு எல்லாம் வந்து ஊருக்கு போகிறாங்க. இன்னும் கூட நிறைய பேருக்கு பஸ்ஸு கிடைக்காம வர இருக்காங்க. பாவம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கீழாம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன். சரி, கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. சரி வாங்க, அப்படியே ஒரு சின்ன ரவுண்டு அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போய் வந்துடலாம் நினைக்கிறேன். அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இப்போ எப்படி இருக்கிறது போய் நான் போய் இப்போ பார்க்கலாம். பாருங்கள், பஸ் வந்து இங்கே தான் ஸ்டாப் ஆகுமா. இங்கேருந்து நடந்து போகணுமா, உள்ள சுற்றி வரணும். சரி போவோம். சின்னதாக ஒரு ரவுண்டு போட்டு வருவோம். இதுதான் அந்த போய் பார்ப்போம். இந்த இங்கே பாருங்களா, சுற்றிக்கின்னு அப்படி நம்ம வரணும். இதே பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குங்க. சுற்றி வரணும் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுற்றி வரதுக்கு இதுக்கு வந்து 5 கிலோமீட்டர் இருக்கும். உள்ளேருந்து சரி வெளியே வந்து உள்ளே வரதுக்கே பார்த்தீங்கன்னா அது ஒரு 1 கிலோமீட்டர் நீங்கள் நடந்து போகணும். எனக்கு தெரிஞ்ச அதுக்கே ஒரு ஆட்டோ வைக்கணும் போல் வச்சுருவாங்க நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸு போலீஸ்காரங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குல்ல. இன்னும் இங்கெல்லாம் கொஞ்சம் பூங்கா, பார்க்கு இதெல்லாம் பண்ணிவிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இல்லை இல்லை, வெளியே போகணும். எங்கே போனால் வெளியே எக்ஸிட்டு. எக்ஸிட்டா? ஸ்ட்ரைட்டாக போய் ரைட் எடுங்க. ஓகேண்ணா, தேங்க்ஸ். ஆனால் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தானே இந்த பஸ் ஸ்டாண்டே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதனால் நிறைய குறைகள் இருக்குது. அதாவது இன்னும் கூட இவங்க வந்து பஸ் ஸ்டாண்ட் சேவை ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னும் இவங்க வந்து எந்தெந்த பஸ்ஸு எங்கெங்கே போவோன்றது இன்னும் ஒரு டீட்டெயில் இல்லாமல் இருக்கிறதுனால இந்த வருஷம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட் இயருக்குள்ளே இதை சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. எல்லாம் கொஞ்சம் எல்லோரும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கோயம்பேடுக்கு அங்கே போய் தான் அங்கேருந்து பஸ் ஏறுவாங்க. எல்லாருக்கும் அங்கே தான் இதுதான் இருந்துச்சு. ஆனால் என்ன ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பயங்கரமான டிராஃபிக் ஆகும்ன்றதுக்காக இப்போ வந்து இங்கே கொண்டு வந்துட்டாங்க. இன்னொரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா இது வந்து சென்னை அவுட்டரில் இருக்கிறதுனால இங்கே இருக்கிற சுற்றி உள்ள பகுதி எல்லாமே கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகும். ஏன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹைட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 அப்படி இருக்குது. சென்னை அவுட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டலூர் தாண்டி இப்போ தான் நிறைய பஸ்ஸெலாம் விட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்க இதில் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கோயம்பேடு மாதிரி இல்லை, கோயம்பேடு விட இன்னும் பயங்கரமாக சூப்பராக இருக்கும். ஆனால் இவங்க வந்து இதை இன்னும் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு பசங்க நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து எல்லாம் போலீஸ், ஆம்புலன்ஸு எல்லாம் இங்கே கரெக்டாக இருக்காங்கன்னா அப்போ வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். சும்மா இவங்க வந்து அப்படியே விற்கிறது விட்டாங்கன்னா குப்பை, பாட்டில், பிளாஸ்டிக் பாருங்கள். இப்போ வந்து இந்த ஒரு பிளாஸ்டிக் ஒரு குப்பை எதுவுமே இல்லாத இடம் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறமா இங்கே வந்து மழை வந்தால் நிற்குமா ரொம்பிடுமான்றது என்ன தெரியல. ஏன்னா இது வந்து இப்போ தான் ஓப்பன் போயிருக்காங்க. 6% தெரியும் மழை வந்தால் இங்கே வந்து தேங்கி நிற்குமா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கிறது வந்து இந்த டீ கடை வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன ஒரு குளம் மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லு ஒரு ஹைவே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து டீ கடை இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வியூவு. இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த டீ கடையும் இங்கே இருக்கிற சுற்றி உள்ள வியூவும் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி வாங்க இந்த வியூ எப்படி இருக்கோ சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நான் வந்து போகும்போது எங்கன்னா ஒரு பக்கம் ஸ்டாப் பண்ணலாம்னு நினச்சேன். பட் சரி இங்கே ஒரு பெஸ்ட்டான பிளேஸில் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து டீ கொடுத்து பார்க்குறதுக்கு வந்து வியூ ரொம்ப நல்லா இருக்கணும். அதே மாதிரி இங்கே பார்க்குறதுக்கு டீ ஒரு நல்லா சூடாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் இங்கே ஸ்டாப் பண்ணேன். இது ரொம்ப நல்லா இருக்குது இந்த வியூவு. சரி வாங்க நம்ம வந்து டீ குடிச்சிட்டு திரும்ப நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே டீ குடிச்சிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்களேன், இப்படி இங்கே பாருங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு எவ்வளோ சூப்பராக இருக்குது. சென்டரில் பார்த்த மரம் ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கத்தில் பாருங்கள் ஏரி எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்களேன். சின்னதாக ஒரு ஏரி, இங்கே ஒரு மரம் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்களேன்.
இதை பார்த்தா நம்ம வந்து சென்னைக்குள்ளே தான் இருக்குமா, சாரி சென்னை அவுட்டரில் தான் இருக்குமா, இல்லை நம்ம எங்கே ஊட்டியில் இருக்குமா அப்படின்னு இருக்குது. இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், இங்கே ஒரு கோவில் இருக்குது, இங்கே ஒரு டீ கடை இருக்குது. சரி வாங்க நம்ம வந்து டீ குடிச்சிட்டு அப்புறம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் கருப்பட்டி டீ. தேங்க்ஸ். ஒரு கருப்பட்டி டீ, அப்புறம் ஒரு தேங்காய் பால். செம்மையாக இருக்குது. பாருங்களேன், இங்கே டீ, பக்கத்தில் குளம், கோவிலெல்லாம் சூப்பராக இருக்குது. பாருங்க கோழிகள், ஸ்மால் கோழிகள் கூட ஏறி அப்படியே ஒரு ஃபுட்டில் அப்படியே டீ குடிச்சா வாயில் புகம் பண்ணுவாடு. இது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் வேறு இருக்குது. இங்கே பாருங்கள், அங்கே இருக்குது. செம்ம வியூவாக இருக்குது இந்த இடத்துல. பாருங்க நம்ம வண்டி இங்கெல்லாம் நிற்குது. ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வண்டி ஓட்டி மைண்டு ஒரு மாதிரி பிளாக் ஆகிடுச்சு. இப்போது இந்த ட்ராவல் வந்து மேலே தான் ஒரு மாதிரி செம்மையாக ஹாப்பியாக இருக்குது. இன்னும் நம்ம வந்து போக வேண்டியது நிறையா இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 395 கிலோமீட்டர்ஸ் இருக்குது மதுரைக்கு. இப்போ நம்ம போகலாம். டீ குடிச்சாச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் ஃபாகெல்லாம் கொஞ்சம் கம்மியாக விடுது, ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகே போகலாம். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் கேப் ஒரு 20 மினிட்ஸ் வண்டிக்கு ரெஸ்ட் கொடுத்தாச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் 395 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணி போனோம். பார்த்தோம் போது சைட். தேங்க்யூ ஃபார் லீவிங் திஸ் பிளேஸ் ஆர் ஐ வாண்ட் டு கோ ஹோம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் மேலே இருக்கிறேன். நல்லா இருப்பாரு. அதனால தான் இங்கே வண்டி ஸ்டாப்பில் சென்ட்ரல் நிற்கிட்டு அவருக்கு சூப்பராக இருக்குது. இப்போ தான் நம்ம வந்து 2வது டோல் வந்திருக்கோம். இங்கே வந்து சாப்பிட்டு போயிடலாம். அதாவது நாஸ்டாவே பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு தான் சாப்பிட்டுக்கிறேன். இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு வந்து ரோட்டு கடைனா ரொம்ப பிடிக்கும். இது இல்லாமல் அந்த கேஸில் பண்ணாமல் நெருக்கடத்தில் பண்ணாங்க, அது இன்னும் சூப்பராக இருக்கும். இங்கே நம்ம சாப்பிட்டு போடலாம் பிடிக்கணும். அப்படியே இந்த விளக்கமாரில் க்ளீன் பண்ணி போடுறாங்க பாருங்கள். சும்மா பழைய எல்லாரும். சரி இப்போ நம்ம இங்கே சாப்பிட்டு சொல்லலாம். அப்படியே ஒவ்வொன்றா சுற்றி என்ன போடுறாங்க. ஆமாக்கா சரிக்கா ஓகே. எல்லாம் அப்படியே சீராக போடுறாங்க பாருங்க. இது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 கல் மட்டும் போதும்னு சொல்லிட்டு கல், சட்னி, சாம்பார். நான் கொஞ்சம் சாப்பிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகிக்குது. நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 6:30க்கு நான் ஸ்டார்ட் பண்ணேன். நைட் வேறு ரொம்ப 7 o'clock போய்டுவேன்னு நினச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகிக்குது. கரெக்டாக இன்னும் 90 கிலோமீட்டர்ஸ் இருந்துச்சு. ஆனால் இன்னொரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் மதுரைக்கு போகிறதுக்கு இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. கரெக்டாக 90 கிலோமீட்டர் பிஃபோர் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி பார்த்தீங்கன்னா நான் இருட்டில் தான் ஓட்டிக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ 8 மணி ஆச்சு. இன்னொரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் லைட்டு பாருங்கள்,
இப்போ இருக்குது. ஆனால் எதனா பள்ளத்தில் எதனா இறக்கிட்டா லைட்டாக இருக்கிறது இல்லை. அதனால் இப்போ என்ன பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ என்னடா சவுண்ட் அது, இங்கே பாருங்க, ஃபோன் டார்ச் போட்டு தான் வண்டியை ஓட்டிக்கிறேன், லைட்டே இல்லாமல். ஏதோ ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது, பயம்ன்றது ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு மாதிரி, ஏன்னா ஃபஸ்ட் டைம் வேறு போய்க்கிறது, அது லாங்கு தனியாக வர, அதனால். ஆனால் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே, நெக்ஸ்ட் எதனா ஆச்சுன்னா கூட பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம். ஏன்னா டே ஆனால் கூட அட்லீஸ்ட் ஒரு 50ல் போகலாம். ஆனால் நைட் ஆன்றதுனால கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா இங்கே பாருங்கள், பாருங்கள், ஒரு 40 ஸ்பீடில் தான் இப்போ நான் வண்டியை ஓட்டிங்கிறேன். ஏன்னா ஸ்பீடாக போகிறதுக்கு ஒரு மாதிரியா, ஏன்னா இந்த பள்ளம் கல்லுங்க இந்த சைடில் எதாவது இருக்கிறதுனால டக்க டக்குன்னு ஆறுது, அப்படியே ஒரு மாதிரி சைடு வாங்குது வண்டி. அதனால தான் 40 கிலோமீட்டர் போகுது. இன்னும் ஒரு 26 கிலோமீட்டர் நான் போகணும். நான் நினச்சேன் சரி ஒரு 6 o'clock வண்டி எடுத்தால் ஒரு 7 o'clock போய்டுன்னு பார்த்தா 8 மணி ஆச்சு, இன்னும் போகாமல் இருக்கிறோம். நம்ம அங்கே போகிறதுக்குள்ளே 9 மணி ஆகிடும். இதுதான் லாஸ்ட் டோல், மதுரை லாஸ்ட் டோல் இது. ஓஹோ, என்ன இது போட்டுக்கிறாங்க, எப்படி போகிறது, பைக் எப்படி போகணும், சுற்றி போகணுமா, பைக் போகிறதுக்கு மட்டும் இப்படி பண்ணுறாங்களா, இல்லையா, பைக் எப்படி போகணும், இப்படி தான் போகணுமா. இது பைக் போகிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, நான் பைக் எதுவுமே அவ்வளோ போகல. நெக்ஸ்ட் டைம் எதனா போனால் நம்ம ஒரு 4 o'clock வண்டி எடுக்கணும், அப்போ தான் 6 o'clock அங்கே ரீச் ஆக முடியும். 6 மணிக்கெல்லாம் எடுத்தால் கண்டிப்பாக கஷ்டம் ஆகிடும். அது என்னன்னா, இதே எனக்கு கொஞ்சம் கேர் வண்டி ஆயிடுச்சுன்னா நம்ம ஒரு 100-150 கிலோமீட்டருக்கு நம்ம எங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறம் போகலாம். இந்த வண்டியாக இருந்தாலும் நம்ம வந்து மேக்ஸிமம் ஒரு 60-70 தான் நம்ம வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் நேரம் வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணி தான் போக வேண்டியது இருக்குது. அங்கேயே டைம் ஆகிடுது. இன்னும் 25 கிலோமீட்டருக்கு. ஆனால் இன்னும் சிட்டிக்குள்ளே போன மாதிரியே இல்லையே, மதுரைக்குள்ளே போன மாதிரியே இல்லை. இங்கே பாருங்க, இதுவே இல்லை, காலியாக இருக்குது. இன்னும் என்னன்னா இங்கே பாருங்க, அவ்வளோதான். இப்போ தெரியுது, பள்ளத்தில் இறக்கி விட்டால் போயிடும். ஏதோ கொஞ்சம் வந்துங்க இதில் ஃபஸ்ட் டைம் எங்கன்னா பாருங்கள் போயிடுச்சு, அவ்வளோதான். லைட் போயிடுச்சு, இந்த வெள்ளை கலரை வந்துச்சு திரும்ப. ஃபஸ்ட்டு போயிருந்துச்சுன்னா இந்த லைட்டு நான் மெக்கானிக்காரர்கிட்ட சொன்னேன், நான் இதை சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னேன், கேட்கல. பேரிகேட் இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது சாமி, யாராவது இடிச்சுட்டா என்ன பண்ணுறது. சரி, ஓகே. இப்போ கொஞ்சம் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. போகிற வரைக்கும் கொஞ்சம் இருந்தால் போதும், வண்டி ஆஃப் ஆகாமல் இருந்தால் கூட போதும். இன்னும் 24 கிலோமீட்டர். இது எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் டெலிவரி வேலை பண்ணும்போது அங்கே ஒரு ரூட் இருக்குது. அதாவது அந்த ரோடும் நல்லா இருக்கிறதுல ஏதோ காட்டுக்குள்ளே போன மாதிரி இருக்கும். ஒரு 8 கிலோமீட்டர் நம்ம வந்து சைடில் போகணும். நம்ம இருங்க பல்ல எப்படி ரோடு நல்லா இருக்குதான்னு கூட தெரிய மாட்டேங்குது பாருங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இந்த மாதிரி டக்க எதனா ஸ்லோப்பில் இருந்துச்சுன்னா வண்டியில் இருக்கும் லைட்டு, இது டக்க நான் ஆடியே வண்டியை இருக்கிற பார்த்து கீழே இருக்கிற மாதிரி இருக்குது. கேமரா பத்திரமா இருக்கும். நைட்டில் எதனா கேப்சர் ஆகுதான்னு பார்க்கலாம். இது இந்த ஏலியன்ஸ் அண்ட் பேய்கள் அந்த மாதிரி எதனா. ஆனால் பேய்களெல்லாம் இருக்கா இல்லையான்றது தெரியல. நிறைய பேர் சொல்லி கேள்விப்படுகிறேன், பேய் வந்தால் நம்மளை கொன்றும், நம்மளுக்கு இது பண்ணும் அது பண்ணுவோன்னு. என்ன ஏன்னா ப்ரோ, உங்க முன்னாடி வந்து பேய் எதனா வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால், நான் அதுக்கிட்ட ஒன்று தான் சொல்லுவேன். சார், நீயும் ஒரு மனுஷனா இருந்து தான் நீயும் இப்போ பேய மாறிக்கிற, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. அதனால் கம்முன்னு போயிரு. என்ன நீ கொண்டானா கண்டிப்பாக எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நீ என்ன கொண்டானா எதுக்கடா கொண்டாடுறதுக்கா அந்த மாதிரி ஒன்று அப்புறம் செஞ்சு விட்டுருவேன் அப்படின்றேன் நான். இந்த பேய்க்கே நம்ம பயம் காட்டணும், பார்த்துக்கலாம் அவ்வளோதான். என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அவ்வளோதான். சரி வா, அப்படியே எனக்கு வந்து உன்னோட உலகம் எப்படி இருக்கும் அப்படின்றத கேட்கணும். உன்னோட உலகத்தை கூட்டணும் போ.
இந்த சாத்தான் உலகம் முடியும் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி உன்னோட உலகத்தை கூட்டின்னு போ, எனக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது. சாரி, பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. அதெல்லாம் எப்படி இருக்கோன்றது நான் பார்க்கணுன்னு. இந்த கற்பனைக்கும் அப்பாற்பட்டது நிறைய இருக்குது. அதாவது நம்மளுக்கெல்லாம் தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசை. சும்மா இதே பார்த்ததெல்லாம் பார்க்காம இன்னும் நிறைய பார்க்கணும். ஆனால் அதெல்லாம் மனுஷங்கெல்லாம் பார்க்காத நிறைய பார்க்கணுன்றது ஆசை. பார்க்கலாம். எப்போ நம்ம நிறைய ட்ராவல் பண்ணும்போது அந்த அந்த மாதிரி பார்க்கலாம். இது என்னது? இது ரெசார்ட். ஓ, ரெசார்ட்டு. கல்லுங்கெல்லாம் ரெசார்ட் கட்டி விட்டாங்களா? இந்த மாதிரி எடுத்துனா ரெசார்ட்டு. நான் இப்போ போய் பார்த்து போங்களா? ஐயோ, நான் வண்டி ஓட்டுன்னு போகிறது கூட பயமா இருக்கா தாமே? நீங்கள் ஓட்டுறதாண்டா பயமா இருக்குது. உங்களுக்கு தான் இடங்க வண்டி போகிறதுக்கே எவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. நாங்களே கையில் தான் போய்க்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், லைட்டு போச்சு 50 போகிற ஸ்பீடில் 40 தான் கம்மி பண்ணிக்கணும். அவ்வளோதான். நீ எவ்வளோ தூரம் இருக்குது? இன்னும் ஒரு ½ hour 22 கிலோமீட்டர் இருக்குது. 9 மணி 8 மணி ஆகிடுச்சு. 9 மணி ஆகுது. அவ்வளோதான். 6 மணி ஸ்டார்ட் பண்ணுறது 9 மணி ஆகுது. 6 மணி ஸ்டார்ட் 9 மணிக்கு ஆச்சு. எங்கோ நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். அது கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தால் கரெக்டாக இருக்கும். 6-7 மணிக்கெல்லாம் போயிடலாம். நான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாமே புதுசாக பண்ணும்போது கண்டிப்பாக எல்லாம் தப்பாக தான் இருக்கும். அதை நம்ம போக திருத்திக்கணும். என்ன நான் சொல்கிறது? இங்கே பாருங்கள், கர்த்தர் நம்மள வாயிலார் ஓட்டது ஆசீர்விப்பார். இன்னும் வாயிலார் ஓட்டது ஆசீர்விப்பார். டக்குன்னு வாயிலார் ஓட்டது. சாரி, இங்கே பாருங்களேன், வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏதோ பாக்ஸ் கட்டிக்கின்னு துணி கட்டின்னு போகும்போது ஏதோ பார்த்தா இந்த பேய் துணி மாதிரி இருக்குது. கட்ட தாத்தா எவ்வளோ தைரியம் போய்க்கிறாங்க தாத்தா. உனக்கே தைரியம் போது எனக்கு மட்டும் ஏன் இருக்கக்கூடாது? ஏன்னா இன்னும் 20 கிலோமீட்டர் வந்து ஆனால் கூட இன்னும் சிட்டிக்குள்ளே போகாமல் இருக்கிறீங்களா? ஐயே, இந்த இங்கிலீஷ் படத்தில் பார்க்குற மாதிரி ரோட்டுக்குள்ளே போகும்போது ஏதோ ஒரு ஏலியனோ ஏதோ க்ரீச்சர் வந்து சடனாக நமக்கு அது இப்படி கிராஸ் ஆகணும். எங்கே அதான் நடக்குதா? இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது? அலங்காநல்லூர், ராமநாதபுரம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். போயிடலாம். இன்னும் பசிக்குது வேறு. அங்கே ஓட்லிருந்துச்சு. ஓ, ஆனால் போக முடியல. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்து ஃபினிக்ஸ் கோ ஸ்லோலி. இன்னும் ½ hour போயிடலாம். சீக்கிரம் போயிடலாம். ஏதோ லைட் வந்துருக்கு, நல்லா தான் போச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே ஓடிட்டு இன்னொரு ½ hour. எப்படியும் நம்ம வந்து சிட்டிக்குள்ளே வந்துட்டாங்க. ஏதோ லைட் வந்து கொஞ்சம் வந்தனால எப்படி நம்ம வந்துட்டோம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா மதுரை மார்க்கெட்டில் தான் இருக்கிறேன். அதாவது பொங்கலுக்காக இன்றைக்கி ஃபுல்லாகவே களை கட்டுது. எல்லா பக்கம் வந்து இப்போ நைட்டு 9-10 மணி ஆனால் கூட இன்னும் வந்து நிறைய பேர் வந்து பொருட்கள் இன்னும் வாங்கி தான் இருக்கிறாங்க. நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டைமு கரெக்டாக இப்போ 8:30 மணி ஆகுது. நம்ம ரூமுக்கு போய் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக 9-9:30 மணி ஆக போகுது. அதெல்லாம் நம்ம முடிச்சுட்டு நாளைக்கு நம்ம வந்து ஜல்லிக்கட்டு வீடியோ நம்ம எடுக்க வேண்டிய நேரம். ஆனால் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து ஃபுல்லாகவே போலீஸ்காரங்க வந்து அதிகமாக இருக்கிறாங்க எல்லா பக்கமே. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து தான் போகணும். அப்புறம் வண்டி வழிமறிச்சு எங்கேருந்து வரீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதனா கொஷன்கள் கேட்டால் நம்மளுக்கு அப்புறம் கிரிக் பிடிச்சிடும். அதனால் நம்ம வந்து பார்த்து நிதானமாக தான் போகணும். ஏன்னா இதில் வந்து வண்டி வந்து ரொம்ப லாங்காக ஓட்டி ரொம்ப டயர்டாக வேறு இருக்குது. அதனால் போய் தூங்கினா தான் வந்து அந்த பேக் பெயினே ரொம்ப கம்மியாகும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஒரே வாட்டி லாங்காக ஓட்டியதுனால கொஞ்சம் பேக் பெயின் அதிகமாகிடுச்சு. எனக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்ம வந்து ஹெல்மெட் பண்ணும்போது நம்ம 16 hours போட்டு இருக்குது. இன்றைக்கி நம்மளுக்கு அதே மாதிரி தான் அப்படின்னு நினச்சிக்கிறதுனால தான். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் அந்த பிரிட்ஜு இறங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இறங்கிலேருந்து ஏற வரைக்கும் அவ்வளோ பெருசாக இருக்குது பிரிட்ஜு. நான் வந்து லாஸ்ட் டைம் மதுரைக்கு வரும்போது ஜஸ்ட்டு மீனாட்சி அம்மன் கோயில் பார்த்துட்டு மட்டும் போயிட்டேன். தவிர்த்து மிச்சம் எதுவுமே நான் பார்க்கல. இப்போ தான் பார்த்துக்கிறேன். நான் கூட நினச்சேன் கொஞ்சம் வில்லேஜ் மாதிரி தான் இருக்கும்னு. ஆனால் அப்படியெல்லாம் இல்லை, ரொம்ப நல்லாவே டெவலப் ஆகிருக்குது. எல்லாமே வந்து பெருசாக நம்ம சென்னை மாதிரியே இதுவும் பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. இன்னும் நம்ம வந்து நிறைய சுற்றி பார்க்க வேண்டியது இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து எங்கன்னா அப்படியே ஜல்லிக்கட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கன்னா இந்த ஃபால்ஸ் எங்கன்னா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு அதில் கொண்டா நம்ம நீச்சல் ஆகிட்டு அப்புறம் நம்ம வந்து ஜல்லிக்கட்டு பார்க்க போகலாம். நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது அலங்காநல்லூர் தான். சரிங்க, எல்லாருக்குமே பாய். நான் வந்து இப்போ ரூமுக்கு போய் தூங்குகிற நேரம். நீங்களும் போய் ரூமில் போய் தூங்கிட்டு நாளைக்கு நம்மளோட வீடியோ பார்க்குறதுக்கு ரெடியாக இருங்க. எல்லாருக்கும் பாய் அண்ட் குட் நைட். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பாய்.